ஹைதராபாத்ல நரேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேப் டிரைவர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பல்லவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வைஃப் இருக்காங்க. இந்த நரேஷுக்கு வந்து சரியான வருமானம் இல்ல. அந்த கேப் டிரைவிங்ல வந்து சரியான வருமானம் இல்ல. அதனால நரேஷ் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தான் மனைவியோட ஒண்ணா இருக்கிறத ஒரு வீடியோவா எடுத்து நம்ம வந்து ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்றாப்ல. அண்ட் அந்த ஐடியாவும் பல்லவி கிட்ட சொல்லி இந்த பல்லவியும் நரேஷும் ஒண்ணா இருக்கக்கூடிய அந்த சமயத்தை வந்து ஒரு பக்கம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி காசாயிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த வீடியோஸ் வந்து கூறு போட்டு வித்துருக்காங்க. 2 நிமிஷம் வீடியோ வேணும்னா 500 ரூபாய், 10 நிமிஷம் வீடியோ வேணும்னா 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல கூறு போட்டு வித்துருக்காங்க. அதுக்கப்புறம் நரேஷ் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த ஐடியாவை சொல்றாரு. நீ இந்த மாதிரி காசு சம்பாதிக்கலாம், நான் பல லட்சங்கள்ல சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஜூன் மாசம் போலீஸ் ஆளுங்க இந்த நரேஷும் நரேஷோட பல்லவியும் அவங்க வீட்டு மேலேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா வீட்டு மேல தான் இந்த ஸ்டூடியோலாம் செட் பண்ணி இவங்க வந்து ஒண்ணா இருக்கிற வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துலயே போய் போலீஸ் ஆளுங்க இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நரேஷ் பல்லவிக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து இவங்க நினைச்சு பார்த்தாங்கன்னா, கேவலம் காசுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலையை பண்ண சொல்லுதா இவங்க எல்லாம்.